அனைவருக்கும் மாலை வணக்கம். தி புரோலிட்டேட் பீரியட்ஸ் குழுவின் சார்பாக நமது மாலை வகுப்புக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நமது குழு கடந்த ஓராண்டுகளாக காலையும் மாலையும் சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நமக்கு வகுப்பெடுக்க வந்திருப்பது யாருன்னா, நமக்கு மிகவும் பரிச்சயமான தொடர்ச்சியாக நமக்கு தனித்துவமான வகுப்புகள் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க பெங்களூரை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் பாலன் சார். இன்னைக்கு அவர் எடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, பஞ்சநாமா இன் கிரிமினல் ட்ரையல். ஒரு தனித்துவமான ஒரு சப்ஜெக்ட் சார் எடுக்க வந்திருக்காரு. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அனைவரும் வந்து உன்னிப்பாக கவனிச்சு உங்களுடைய கேள்விகளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கேன். வகுப்பு இறுதியில் வந்துட்டு சார் உங்களுடைய கொஸ்டின்ஸை கேளுங்க. வகுப்புல போலாம் சார். இன்னும் மியூட் ஆன் பண்ணல சார். இப்ப கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். கேக்குது. நீங்க அந்த தலைப்புல பஞ்சநாமா அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அது பஞ்சநாமா இல்ல, பஞ்சநாமா. பஞ்சாயத்தார் பஞ்சநாமா. இப்போ நாமா வக்காலத் நாமா. வக்காலத் நாமா என்றால் அது டாக்குமெண்ட். அப்போ பஞ்சா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்தார் என்ற மனிதர்கள். அப்போ பஞ்சாயத்தார் முன்னிலையில் எழுதக்கூடிய ஒரு ஆவணம். நாமா அப்படின்றது ஒரு ஆவணம், டாக்குமெண்ட், பஞ்சநாமா. இந்த பஞ்சநாமா அப்படின்ற இந்த பெயர் நீங்க வந்து டெஃபினேஷன்ல வராது. சிஆர்பிசி டெஃபினேஷன்ல எங்கேயுமே பஞ்சநாமா அப்படின்ற ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு டெஃபினேஷனோ வராது. அப்போ நீங்க இதை பார்க்கும்போது இந்த செக்ஷன் 100 சிஆர்பிசி, செக்ஷன் 100 சிஆர்பிசி, நீங்க எதையாவது சீசர் அப்படின்னு பண்ணும்போது செக்ஷன் 100 சப்செக்ஷன் 4 ஆஃப் சிஆர்பிசி. அப்போ செக்ஷன் 4ல என்ன சொல்றதுன்னா, before making a search under this chapter, the officer or other person about to make it shall call upon 2 or more independent and respectable inhabitants of the locality. 2 or more na panchayatdars, independent witness. 2 or more respectable inhabitants of the locality in which the place to be searched is situated, or of any other locality, if no such inhabitant of the said locality is available or is willing to be a witness to the search to attend, and the witness searched may issue an order in writing to them or any of them to do so. இப்போ 5வது 100 subsection 5, the search shall be made in their presence and list of all things seized in the course of such search and the place in which they respectively found. Above 100 subsection 4 subsection 5 of CRPC. Next இதே வார்த்தை எங்க பயன்படுத்துறாங்கன்னா, 2 or more inhabitants, section 174 of CRPC. இன்குவெஸ்ட் ப்ரொசீடிங்ல கூட ஒரு 2 or more person அவங்க முன்னாடி இது வந்து பிண ஆய்வு, இன்குவெஸ்ட் ப்ரொசீடிங், இன்குவெஸ்ட் பஞ்சநாமா. அப்போ வந்து சர்ச் பஞ்சநாமா, இன்குவெஸ்ட் பஞ்சநாமா. அப்போ என்டையர் கிரிமினல் கேஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் இஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 2H ஆஃப் சிஆர்பிசி. இன்வெஸ்டிகேஷன் அப்போ ஒரு கிரைம் நடந்தா, ஒரு குற்றம் நடந்தது, அது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா அதுக்கு பிறகு எல்லாமே பஞ்சநாமா தான். இப்போ ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு மர்டர் நடக்குது, போலீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் வருது. அப்போ செக்ஷன் 154ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அவங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு உடனே போய் ஆகணும். சம்பவம் நடந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்வை மகசர்ன்றாங்க தமிழ்ல, ஸ்பாட் பஞ்சநாமா. அந்த ஸ்பாட் பஞ்சநாமா, எந்த இடத்துல சம்பவம் நடந்தது அந்த ஸ்பாட் பஞ்சநாமா.
அப்ப அங்கேயும் கூட அந்த ஸ்பாட் எப்படி இருக்கு, அதுக்கு ஷெட்யூல் என்ன, வலதுபுறம், இடதுபுறம், பின்புறம், முன்புறம், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். அப்ப அந்த இடம் அங்க அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டிஃபென்ஸ் அண்ட் த ப்ராசிக்யூஷன் as well as the police. The spot venue of occurrence, the spot of occurrence, that is most important circumstance. அந்த ஸ்பாட், அப்போ அந்த ஸ்பாட் மேல வந்து ப்ராசிக்யூட்டர், இது ப்ராசிக்யூஷன் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அந்த ஸ்பாட்ல போய் ஒரு பஞ்சநாமா ரெடி பண்ணுவாங்க, பார்வை மகசர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது, அப்ப அந்த சம்பவம் அது கொலையாக இருந்தால் அந்த இடத்துல வந்து ரத்தம் இருக்கும். அத வந்து கத்தி அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அங்கேயே போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா வெப்பன் கிடைக்கும். சப்போஸ் கன் ஷாட் கேஸா இருந்தா அந்த இடத்துல வந்து காட்ரிட்ஜ் கிடைக்கும். புல்லட் எத்தினி ஃபயர் பண்ணி அவ பாடியில புல்லட் போய் எக்ஸிட் ஆகி அந்த புல்லட்டுடைய பீஸ் கூட கிடைக்கும். அப்புறம் அந்த ஃபயர் பண்றாங்களே அந்த ரெசிடியூஸ், கன் ஷாட் ரெசிடியூஸ், ஜிஎஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க, அது விழுந்திருக்கும். அந்த இடத்துல என்னென்ன இருக்கு, அப்போ சம்பவம் நடந்த போது செருப்பு போட்டு இருந்து விட்டுட்டு போனா செருப்பு, இந்த மாதிரியான தடயங்கள். அவ ஸ்பாட் பஞ்சனாமா அப்படின்னும் போது அந்த குற்றம் நடந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய தடயங்கள். இதுவே ஒரு கொள்ளையாக இருந்தால், இல்ல வெட்டுக்கூத்து சண்டை, இல்ல மிஸ்சீஃப், ஃபயர் மிஸ்சீஃப், எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து பஞ்சநாமா, பார்வை மகசர் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்போ இந்த பார்வை மகசர் எழுதும்போது அதுக்கு விட்னஸஸ் அதுலயே கூட வரும். இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இத்தனை இந்த ஆளுங்க, தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அடையாளம் காட்ட முடிந்தவர்கள், அடையாளம் தெரியாதவர்கள், தெரிந்த நபர்கள், தெரியாத நபர்கள், அது பூராவும் வந்து ஸ்பாட்லயே வரும். அப்ப ஐ விட்னஸ் அந்த ஸ்பாட்டை காட்டணும். மோஸ்ட்லி ஐ விட்னஸ் தான் காட்ட முடியும், இந்த ஸ்பாட்ல தான் நடந்தது அப்படின்ற விட்னஸ் காட்டணும். இல்ல சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தை யாரும் பார்க்கலன்னா முதல்ல யார் அந்த சம்பவ இடத்த பாக்குறாங்களோ அவங்க வந்து ஐ விட்னஸ் பிளஸ் ஸ்பாட் பஞ்ச்னாமா. அப்ப அந்த ஐ விட்னஸ் இந்த ஸ்பாட் மர்சர் பண்ணும்போது எழுதும்போது இருக்கிறாங்களா இல்லையான்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். மூணாவது, இது கொலையாக இருந்தால் இத வந்து பாடிய அடிபட்டு அவர் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போய் இறந்து போய் இருந்தால் அப்போ அவரு இறந்த சடலத்தின் மீது ஒரு பஞ்சநாமா பண்ணுவாங்க. அந்த பஞ்சநாமா பேர் வந்து இன்குவெஸ்ட் பஞ்சநாமா. அப்ப இன்குவெஸ்ட் பஞ்சநாமா எழுதும்போது அந்த டூ இண்டிபெண்டன்ட் விட்னஸ் ஆர் பிளட் ரிலேட்டிவ்ஸ், ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அந்த உடலை ஆய்வு செய்யும் போது இன்குவெஸ்ட் பஞ்சநாமா எழுதும் போது அவங்க 2 பேரு சைன் போடுவாங்க. அந்த இன்குவெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இன்குவெஸ்ட் பஞ்சநாமா எழுதும்போது அந்த சம்பவத்தை ஒட்டி தெரிந்தவர்களை வச்சு இன்குவெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்குவெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 161. அப்போ இன்குவெஸ்ட் பஞ்சநாமா வந்து அது ஆவணமாக மார்க் ஆகும். டாக்குமெண்ட் எக்ஸிபிட் P1 P2ன்னு இன்குவெஸ்ட் பஞ்சநாமா மார்க் ஆகும். அதோட கூட அந்த 161 ஸ்டேட்மெண்ட் வந்து மார்க் ஆகாது. அது வந்து இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டட் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங், அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்குவெஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த இன்குவெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அது ஐ விட்னஸ் அங்க இருந்தா இல்ல சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி அவர் கொல்லப்பட்டார் என்றதெல்லாம் வந்து இதே மாதிரி 304B இதே மாதிரி தான் இன்குவெஸ்ட் ப்ரொசீடிங் நடக்கும். 306 ஆக்சிடென்ட், எனி அன்நேச்சுரல் டெத் இன்குவெஸ்ட் ப்ரொசீடிங் நடக்கும். அதுதான் இன்குவெஸ்ட் பஞ்சநாமா.
அப்போ ப்ராசிக்யூஷன், டிஃபென்ஸ், இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி 3 பேருக்குமே இந்த இன்குவெஸ்ட் ப்ரொசீடிங், இன்குவெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது வந்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் இன்கம் டேக்ஸ். அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அரெஸ்ட்னா இதுல எத்தனை பேர் குற்றவாளிகள், 1 2 3 4 அந்த குற்றவாளிகளை அவங்களே சரண்டர் ஆகுறாங்களா, இல்ல அவங்க நீதிமன்றத்துக்குள்ள போய் சரண்டர் ஆகுறாங்களா, இல்ல போலீஸ் வந்து அவர்களை முயற்சி செய்து கைது செய்கிறார்கள் அப்படின்னா அப்போ அரெஸ்ட் பஞ்சனாமா, அரெஸ்ட் பண்ணோம், இந்த இடத்துல பண்ணோம், இது அதுக்கு வந்து இவர் அரெஸ்ட் பண்ண பார்த்த இந்த பஞ்சாயத்து தான் பஞ்ச் இண்டிபெண்டன்ட் விட்னஸ். நாமன்னா அந்த அரெஸ்ட் பஞ்சனாமா ஆவணம், அது அரெஸ்ட் ஆவணம். அப்போ அரெஸ்ட் பஞ்சனாமா பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவருடைய பிசிக்கல் பொசிஷன்ல யார அக்யூஸ்டுடைய அந்த குற்றவாளியுடைய குற்றம் சுமத்தப்பட்டவருடைய பாடியில அவர்கிட்ட மொபைல் போன் இருக்கலாம், இல்ல அது ஏதாவது தடயங்கள் இருக்கலாம் அவர்கிட்ட, இல்ல போதைப் பொருள் வச்சிருக்கிறவரா இருக்கலாம், இல்ல கன்னு, இல்ல புல்லட்டு, இது என்ன தடயம் அந்த சம்பத்தை விட்டு என்னென்ன தடயங்கள் தேவைப்படுகிறதோ அதை வந்து ரீகவரி பண்ணுவாங்க. அப்போ அரெஸ்ட் பஞ்சனாமா ஒண்ணு, அதுக்கப்புறம் ரிகவரி பஞ்சனாமா. ரிகவரி பஞ்சனாமா எதுவுமே வந்து பஞ்சனாமா இல்லாத இன்வெஸ்டிகேஷனே வராது. அப்போ ரிகவரி பஞ்சனாமா எந்த டைமுக்கு இந்த பஞ்சனாமாவை எழுதுந்து எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும், அந்த டைம்ல வந்து யாருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க, அந்த டைம்ல இருந்த விட்னஸ் யாரு, அந்த லோக்கல்ல இருக்கிற விட்னஸா, இல்ல வந்து அரசு ஊழியர்களை கூட சில டைம்ல விட்னஸ் கிடைக்கலன்னா கூட்டு போவாங்க. ஏன்னா சப்போஸ் சம்பவம் ஒரு காட்டு பிரதேசத்திலயோ எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, கண் காணாத இடத்துல, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இந்த பஞ்சாயத்தார் விட்னஸஸ் கிடைக்க மாட்டாங்க. அதனால வந்து அரசு ஊழியர்களையோ இல்ல தெரிந்தவர்களையோ அங்க கூட்டு போவாங்க. அப்ப அந்த விட்னஸை ஒட்டி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விட்னஸ் வந்து போலீஸ் ஸ்டாக் விட்னஸா, இல்ல பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களா, இல்ல அவங்களுக்கு அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற போலீஸுக்கும் முக்கியம். அதே மாதிரி ப்ராசிக்யூஷன், டிஃபென்ஸ் கூட அந்த விட்னஸ் யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, எதுக்காக சொல்றாரு, உண்மையிலேயே அவர் இருந்தாரா அந்த இடத்துல இல்லையா, இது எல்லாம் கூட நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அப்ப இன்குவெஸ்ட் நடத்துற இடத்துல போட்டோகிராஃபி எடுக்கிறாங்க, வீடியோகிராஃபி கூட எடுக்கலாம். இப்போ எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயுமே எல்லா இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கும் அரசு ஆன்டி கேமரா கொடுத்துருக்காங்க. அதனால ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்கு, மொபைல்லையும் ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்டிகேம் கேமரால இதை ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த ரெக்கார்ட் பண்றது அந்த இடத்துல சிசிடிவி இருந்தால் அதுல இது பதிவு செய்யும். அப்போ இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அங்க போயிருந்தா அவருடைய மொபைல் டவர் லொகேஷன் அங்க கிடைக்கும். டவர் லொகேஷன், சிடிஆர், சிசிடிவி ஃபுட்டேஜ், இது அப்புறம் வந்து ரெக்கார்டிங் ஆஃப் தி ரிகவரி, அரெஸ்ட் ப்ரொசீஜர், இதெல்லாம் பண்ணாங்கன்னா அது அடிஷ்னல் டாக்குமெண்ட் ஆகும். அப்போ டிஃபென்ஸ் லாயர் கூட இதை ஒட்டி எந்த சமயத்துல அரெஸ்ட் உண்மையிலே பண்ணாங்களா, இல்ல அவங்கள வந்து நீதிமன்றத்துல இது போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்கனவே அரெஸ்ட் செய்து ஒரு 2 நாள் 5-6 நாள் ப்ரொடியூஸ் பண்ணாம அவரை வந்து 3rd டிகிரி மெத்தட்ல வச்சு அடிச்சு உதைச்சி இதெல்லாம் பண்ணாங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் ஆன பிறகு அவருடைய வாக்கு மூலத்தை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது செக்ஷன் 25, 26, 27 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட். அப்போ 25 and 26 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் அது போலீஸார் முன்னால் வாக்குமூலம் கொடுத்தா அதுக்கு எந்த வேல்யூ இல்லை. தட் இஸ் இன்அட்மிசபிள் இன் எவிடன்ஸ் இட் பை செக்ஷன் 25 and 26 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட். அப்ப 27 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட்ல இப்போ தடயம், ஒரு கத்தி இல்ல ஒரு துப்பாக்கி இல்ல தோட்டாக்கள் இல்ல ரத்தம் தோய்ந்த ஷர்ட் பேண்ட் அதுக்கு சம்பந்தப்பட்டது வேற இடத்துல மறைத்து வைத்திருந்தால் அப்போ 127 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம்
நான் கொலை செய்தேன், கொலை செய்த அந்த செய்வதற்கு பயன்படுத்திய கத்தி, துப்பாக்கியை மற்றும் அந்த சமயத்தில் நான் அணிந்திருந்த பேண்ட், ஷர்ட் ரத்தம் தோய்ந்ததை இந்த இடத்துல வச்சிருக்கிறேன், நீங்க என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு அவருடைய வாக்கு மூலம் வாங்கினா, கொலை பண்ண அப்படின்றது இன்அட்மிசபிள். பட் ரிகவரி, அப்போ ரிகவரினா ரெண்டு விஷயம் வருது, நீங்க கவனம் வச்சுக்கணும். ஒன்னு ரிகவரி ஆஃப் எ ஃபேக்ட், ரிகவரி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல கத்தியை நான் வச்சிருக்கின்றேன்னா அது ரிகவரி பண்ற ஸ்பாட், அது ரிகவரி ஆஃப் எ ஃபேக்ட். ஏன்னா கத்தி வச்சிருந்த இடம் தெரியாது. சப்போஸ் அன்னோன் டெட் பாடியே எங்க இருக்குதுன்னு தெரியல, அரெஸ்ட் பண்ண பிறகு நான் இந்த இடத்துல குற்றம் புரிந்து அவரை கொன்று விட்டு சடலத்தை இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன், இல்ல இந்த இடத்துல கொளுத்திட்டேன், இந்த இடத்துல புதைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அது வாலண்டரி ஸ்டேட்மெண்ட் லீடிங் டு ரிகவரி ஆஃப் தி dead body. The very, very important dead body. Voluntary statement leading to recovery of the place where dead body was thrown, burned or buried. இப்போ 2-3 இடம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் கொலை பண்ணேன், அது ஒரு ஸ்பாட் ஆயிடுச்சு. கொலை பண்ணிட்டு இந்த பாடியை இந்த இடத்து வரைக்கும் கொண்டு போனோம், அந்த இடத்துல வந்து எரிக்க முயற்சித்த, அந்த இடத்துல கம்ப்ளீட்டா எரிக்க முடியல, அதனால அங்கிருந்து இன்னொரு இடத்துல போய் நான் புதைச்சிட்டேன், இல்ல எரிச்சிட்டேன்னும் போது அப்போ 3 ஸ்பாட் பஞ்சநாமா வரும். ஒன்னு கொலை செய்த இடம், ரெண்டாவது எரிக்க முயற்சித்த இடம், எரித்த இடம், அங்கிருந்து எடுத்துட்டு போய் 3வது இடத்துல புதைக்கப்பட்ட இடம் ஆர் எரித்த இடம். அப்போ 3 பஞ்சநாமா, எல்லாமே பஞ்சநாமா தான். பஞ்ச் என்றால் அந்த இன் பிரசன்ஸ் ஆஃப் 2 inhabitants, respective inhabitants of the locality. அவங்களுக்கு 160 சப்செக்ஷன் 3 பிரகாரம் நோட்டீஸ் கொடுப்பாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்றாங்கன்னா இந்த மகசருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, அரசு ஊழியர்களுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஆர்டிஓ, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து 2 பேரை கூடவே கூப்பிட்டு போவாங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இட் இஸ் அக்செப்டபிள் அப்படின்னு வந்திருக்கு. ஆனா அதை ஒட்டி நீங்க அந்த இடத்துல பிரைவேட் விட்னஸ்க்கு நீங்க நோட்டீஸ் கொடுத்தீங்களா, எதுக்காக நீங்க கூப்பிட்டு போறீங்க, அந்த இடத்துல ஜனம் நடமாடக்கூடிய இடம், அப்ப நீங்க சூஸ் பண்ணிட்டு போனது வந்து நீங்க இத ஃபேப்ரிகேட் பண்றதுக்காக கொண்டு போனீங்கன்ற கொஸ்டின் எல்லாம் ஐஓ கேட்கணும். ஆகவே நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அரெஸ்டுக்கு ஒரு பஞ்சநாமா, ரிகவரிக்கு ஒரு பஞ்சநாமா, அவர் சர்ச் பண்ணதுக்கு வந்து சர்ச் பஞ்சனாமா, ரிகவரி பண்ணதுக்கு ரிகவரி பஞ்சனாமா, ஸ்பாட்டை காட்டினாக்கா அப்ப இந்த இடத்துல தான் சம்பவம் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது. பட் ரிகவரி ஆஃப் எ ஃபேக்ட், ஃபேக்ட் இஸ் ஆல்சோ அட்மிசபிள் இன் ரிகவரி ஆஃப் எ ஆப்ஜெக்ட், ரிகவரி ஆஃப் எ ஃபேக்ட். அப்புறம் இதுக்கு தேவையானது, அவர் மொபைல் போனை வச்சுட்டு இருப்பாரு, மொபைலை வந்து ரிகவரி பண்ணும்போது அந்த மொபைலை ரிகவரி பண்றதுக்கு ஒரு பஞ்சனாமா, அது ரிகவரி பஞ்சனாமா. இவர் வாலண்டரி ஸ்டேட்மெண்ட்ல நான் சம்பவ நேரத்தில் மொபைலை வச்சிருந்தேன், சாம்சங் மொபைல், ஏதோ ஒரு மொபைலை வச்சிருந்தேன், இந்த மொபைல் இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு கூப்பிட்டு போய் அந்த மொபைலை ரிகவரி பண்ணா அது மொபைல் ரிகவரி பஞ்சனாமா. அதுக்கப்புறம் வந்து இப்போ அதுல ரத்தம் தோய்ந்திருந்தது மொபைல்லையோ வெப்பன்லயோ, அதை கூட வந்து பஞ்சனாமாலேயே காட்டணும். இந்த கலர் ரத்தம் வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். முதல்ல ரெட்டிஷ் ப்ரௌனு, டார்க் ரெட்டு, ரெட்டிஷ் ரெட்டு, அப்புறம் வந்து ப்ரௌன் கலரா மாறும், கருப்பு கலரா மாறும். அப்ப நாள் பட ரத்தத்தினுடைய நிறங்கள் கூட மாறும். அப்ப அந்த ரிகவரி பஞ்சனாமால இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரு அந்த கலரை நோட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். சில டைம்ல வந்து பிளான்ட் பண்ணுவாங்க, பிளட் ஏ குரூப், ஏஓ குரூப், ஓ குரூப், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், இதெல்லாமே கூட பிளட் பேங்க்ல கிடைக்கும், இல்லை வேற இடத்துல கூட கிடைக்கும். அந்த பிளட் கொண்டு வந்து அப்போ செத்து போனவனுடைய பிளட் எந்த குரூப்னு பார்த்து அதை பிளான் பண்றது கூட வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ரிகவரி பண்ணும்போது ரிகவரி பஞ்சனாமா, அதுல பிளட் இருந்ததா இல்லையா, எந்த கலர் இருந்தது, அப்ப எந்த கத்தில வந்து பிளட் இருக்குதுன்னா அங்க ஃப்ரண்ட்லயா, மத்தியத்திலயா, இல்ல புடியில இருந்ததா, எங்க இருந்துச்சு, எவ்வளவு அளவுக்கு இருந்தது, இது வந்து சுரண்டி எடுத்தாங்களா இல்ல அப்படியே சீஸ் பண்ணாங்களா,
இது எல்லாமே கூட அந்த ரிகவரி பஞ்சநாமால வரும். அதுக்கப்புறம் தடைய இடத்துல வந்து சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சிலது அந்த சம்பவ இடத்துலயே சிசிடிவி கேமரா இருந்தா அதை ரிகவரி பண்ணுவாங்க. அது விட்னஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கூட அந்த சிசிடிவி கேமராவை ரிகவரி பண்ணுவாங்க. அப்ப அந்த சிசிடிவின்னா அதனுடைய டிவிஆர், டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர், அந்த கேமரா ரிகவர் பண்ணி அதுல ஹார்ட் டிஸ்க் இருந்தா அதை எடுப்பாங்க. அதை வந்து சீல் பண்ணும். அந்த சீல் பண்றதெல்லாம் கூட இது ரிகவரி பஞ்சநாமா இது. அதுக்கப்புறம் வந்து அவங்க பல இடத்துல வந்து இதை சதித்திட்டம் தீட்டியிருப்பாங்க. யார் 4-5 பேர் ஒரு இடத்துல கூடி சதித்திட்டம் தீட்டியிருப்பாங்க. அந்த சதித்திட்டம் எங்க நடந்தது? ஹோட்டல்ல நடந்தது, இல்ல இந்த ரூம்ல நடந்தது, இந்த ஊர்ல நடந்தது, இந்த இடத்துல நடந்தது. அப்ப அந்த இடத்துல ஒண்ணும் கிடையாது. அங்க வந்து ரிகவரி பண்றதுக்கு எந்த ஆப்ஜெக்டும் இல்லை. ஆனா அந்த இடத்துல இதுதான் வீடு, இந்த வீட்டுல இந்த டைம்ல இந்த தேதியில நாங்க 4-5 பேர் உக்காந்து இந்த இடத்துலதான் வந்து நாங்க சதித்திட்டம் தீட்டினோம். 120B கான்ஸ்பிரசி அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்சநாமா தயார் பண்ணுவாங்க. அப்போ அந்த பஞ்சநாமாவுக்கு 2 பேரு பஞ்ச்நாமா அங்க இருக்கக்கூடிய விட்னஸை வச்சு அந்த பஞ்சாயத்தார் முன்னிலையில் அந்த ரிகவரி பஞ்சநாமா எழுதுறாங்களே, அதான் பஞ்சநாமா. அதனால இன் பிரசன்ஸ் ஆஃப் இன்ஹாபிட்டன்ட் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டது. அப்போ இன்வெஸ்டிகேட்டிங் ப்ரோசஸ்ல ஒன்னொன்னுக்கும் ஆவணம் தான். சப்போஸ் அது 4-5 இடத்துல இருக்கு, ஒரு அக்யூஸ்டு பூனால கிடைச்சாரு, ஒரு அக்யூஸ்ட் பாம்பேல கிடைச்சாருன்னா பாம்பேல அவரை கைது செய்யும் போது அங்க ஒரு பஞ்சநாமா நடக்கணும். அப்ப கைது பண்ணிட்ட பிறகு அவர் வந்து வெப்பனை வாங்கினாரு, கத்தியா இருக்கலாம் துப்பாக்கியா இருக்கலாம்னா அந்த கடையில போய் இந்த கடையில தான் வந்து இவர் வெப்பனை வாங்கினாரு, இது இந்த தேதியில வாங்கினாரு, இந்த ஆவணம் இருக்கு. அப்போ அந்த புக்கை சீஸ் பண்ணுவாங்க. அந்த வெப்பன் வாங்கின டாக்குமெண்டேஷன் இருந்தா அந்த புக்கை சீஸ் பண்ணுவாங்க. இல்ல கத்தி வாங்கி இருந்தால், இப்ப கத்தி வந்து சாதாரணமா எல்லா ஃபுட் வேர்ல்ட்ல கிடைக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கத்திங்க கிடைக்குது. பல கத்திங்கள்ல இப்ப கொடுவா, அருவா, இந்த மாதிரியான பிச்சுவா, சூரி கத்தி, வெட்டு கத்தி, அப்புறம் வீச்சறிவுகள், இதெல்லாம் கூட மார்க்கெட்டிங் பண்றாங்க. அப்ப அந்த மார்க்கெட்டிங் பண்ண அதுக்கான பில்லு அந்த கடையில போய் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடையில போய் அந்த பில்லை ரிகவரி பண்ணுவாங்க. அந்த பில்லை ரிகவரி பண்ணும்போது அந்த கடையில இருக்கக்கூடிய பஞ்சநாமா அங்க ஒரு 2 விட்னஸை வச்சு அந்த பில்லை எடுத்து பண்ணி அதுக்கு ஒரு பஞ்சநாமாவை எழுதி அந்த 2 பேர்கிட்ட அதை சைன் வாங்கி அதை வந்து ஆவணப்படுத்துறது. அந்த ஆவணத்துக்கான சாட்சி தான் பஞ்சநாமா. அப்ப அந்த கடையில வந்து சப்போஸ் கத்தி வாங்கியிருந்தாங்க, இல்ல ஏதோ ஒரு வெடிபொருளை வாங்கினாங்க, குக்கரை வாங்கினாங்க. அப்போ வாங்கும்போது எந்த பில்லு, அந்த பில்லு அந்த சிசிடிவி கேமரால இருந்து அந்த அந்த நாட்டுல வந்து எவ்வளவு ரெக்கார்ட் ஆயிருக்கு, இத குற்றவாளிங்க அந்த கடையில போய் வாங்கினாங்களா, சப்போஸ் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் அத்தனை குற்றவாளிகள் குற்றம் சுமந்தப்பட்டவர்கள் இருந்தாக்கா அவங்கள யார் போனாங்க, அப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ரிகவரி பண்ணுவாங்க, கத்தியை ரிகவரி பண்ணுவாங்க, அவர் அந்த இடத்துல இருந்ததற்கான அவருடைய சிடிஆர் ரிகவரி பண்ணுவாங்க. இது எல்லா ரிகவரியும் அந்த சம்பவத்துல அது வந்து பஞ்சநாமா தான். சப்போஸ் டெட் பாடியை வந்து கொலை செய்து ஒரு இடத்துல புதைச்சிட்டாங்க, அப்போ அக்யூஸ்டு அரெஸ்ட் ஆன பிறகு அவன் சொல்றான் இந்த இடத்துல புதைச்சிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல கூட போய் அந்த இடத்த முதல்லயே 16 இது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ கன்ஃபெஷன் ஸ்டேட் பண்ணும்போது கூட இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே போட்டோ எடுக்கலாம், வீடியோகிராஃபி பண்ணலாம். இப்ப எல்லா போலீஸ் ஸ்டேஷனுமே சிசிடிவி கேமரா வந்துட்டுது. அப்போ அந்த இடத்துல நாங்க அரெஸ்ட் செய்துட்டு வந்தோம். அப்போ ஒவ்வொரு இன்சிடென்ட் ஒவ்வொரு விஷயமே வந்து பஞ்சநாமா தான். இந்த பஞ்சநாமா கடைசி வரைக்கும் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றது எல்லாமே வந்து பஞ்சநாமாவோட சேர்ந்துதான் வரும். ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸும்
பஞ்சநாமா தான். பஞ்சநாமா இல்லாம ஒரு விட்னஸ் வந்து சொல்றாரு இந்த இடத்துல கான்ஸ்பிரசி நடந்தது. அப்ப அந்த கான்ஸ்பிரசி நடந்ததுன்னா அந்த இடத்துல பஞ்சநாமா பண்ணலாம். வெறும் அவர் சொன்னாருன்னா அதுக்கு வந்து அதுக்கு வேல்யூ இல்லை. எவ்ரி ப்ரோசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நீட்ஸ் டு பி டாக்குமெண்டட் பை வே ஆஃப் பஞ்சநாமா. நான் ரீசெண்டா வந்து ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது வெறும் 161 ஸ்டேட்மெண்ட் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டுக்கிறாங்க. நான் சொன்னேன், ஒரு சாதாரண ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு கூட இந்த இந்த இடத்துல ஒரு பஞ்சநாமா பண்ணோம், அப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு பஞ்சநாமா இல்லைன்னா அது கனெக்ஷன் ஆகுறது இல்லை. இதை கூட இந்த கேஸ்ல பண்ணல அப்படின்னு நான் ஆர்குமெண்ட் செய்தேன். ஏன்னா எவ்ரி இன்சிடென்ட் ஆஃப்டர் registration of FIR needs to be documented. Without documentation, without பஞ்சநாமா கேஸ்ன்றதே இல்லை. அதுக்கப்புறம் இந்த போனு மொபைலை சீஸ் பண்றாங்க. அந்த மொபைலை வந்து FSL அனுப்புறாங்கன்னா அதுக்கும் ஒரு பஞ்சநாமா தான் பண்ணோம். இப்போ ஆஸ்பத்திரியில டாக்டர் இருக்கிறாங்க. டாக்டர் வந்து உடலை கூராய்வு செய்யும் போது வெட்டி எங்கப்பட்டிருக்கு, புல்லட் இருக்கா, புல்லட்ல வந்து எந்த இடத்துல இருந்தது, அதை எக்ஸ்ரே பண்ணணும். அந்த எக்ஸ்ரே ரிகவரி பண்றது கூட பஞ்சநாமா தான். எக்ஸ்ரே ரிகவரி பண்றது பஞ்சநாமா, புல்லட் ரிகவரி பஞ்சநாமா. அந்த உடல்ல இதுல அந்த பாடியில இருந்த ரத்தம் தோய்ந்த அந்த பேண்ட் ஷர்ட் இல்ல எதை அணிந்திருக்கிறார்களோ அது கூட பஞ்சநாமா தான். அப்போ ஒவ்வொரு ப்ரோசஸுமே பஞ்சநாமா தான். பஞ்சநாமாவை ஒட்டி தான் கிரிமினல் அஃபென்ஸ். இதே மாதிரி சீட்டிங் கேஸ் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். சீட்டிங் கேஸ்ல பேங்க்ல இருந்து பணம் ரிகவரி பண்ணியிருக்காங்க, பேங்க்ல ஆவணங்களை வந்து ரிகவரி பண்ணுவாங்க. அப்ப அந்த ஆவணங்களை ரிகவரி பண்ணும்போது அது கூட பஞ்சநாமா தான். பஞ்சநாமா இந்த பேங்க்ல இந்த ஆவணத்தை ரிகவரி பண்ண, இதற்கான விட்னஸ் இவங்க அப்படின்னு ரிகவரி பண்றது. அப்போ என்டையர் இன்வெஸ்டிகேஷன் ப்ரோசஸ் டில் ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட், அதற்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன் ப்ரோசஸ் இது எல்லாமே வந்து பஞ்சநாமா தான். அப்ப இந்த பஞ்சநாமா எப்படி செயல்படுது அப்படின்றது டிஃபென்ஸ் லாயருக்கும் இம்பார்ட்டன்ட், ப்ராசிக்யூஷனுக்கும் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கும் இம்பார்ட்டன்ட். அப்போ இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இந்த இடத்துல போனாங்களா இல்லையா, அந்த விட்னஸ் உண்மையா பொய்யா, அந்த கடையில வந்து அந்த துப்பாக்கியை வித்தாங்களா இல்லையா, இல்ல அந்த புல்லட் சப்ளை ஆச்சா இல்லையா. அப்போ ஒவ்வொரு பஞ்சநாமாவும் ஒட்டி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸா நாம பிரிச்சுக்கணும். அப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த கேஸ்ல, இது எஃப்ஐஆர், இந்த ஸ்டெப்ல என்னென்ன நடந்தது, இது ஒரு செகண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், தேர்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். ஒரு இடத்துல எத்தனை கற்கள் வைக்கப்பட்டிருக்கின்றதோ அது எல்லா கற்களையுமே வந்து நீங்க இண்டிபெண்டன்ட் ரீசர்ச், அப்போ டிஃபென்ஸ் லாயருடைய ரீசர்ச், ப்ராசிக்யூட்டருடைய ரீசர்ச். அப்போ எந்த பஞ்சநாமா இருந்தாலும் பஞ்சநாமால என்ன எழுதினா, சில பேர் ப்ராசிக்யூட்டருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த இடத்துல இருந்தேன், போலீஸ்கார் வந்தாங்க, பஞ்சநாமா எழுதினாங்க, அது இதுதான் அந்த பஞ்சநாமா, இது என்னுடைய சிக்னேச்சரு. அப்ப until unless the witness speaks about contents of Panchanama, it has no value. Mere marking of document is not suffice. The contents in the document should be spoken to by the witness. அப்போ நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ பஞ்சநாமான்னா பஞ்ச் விட்னஸ் பஞ்சநாமா இருக்கும். அதுக்கு பிறகு 161 ஸ்டேட்மெண்ட்டும் கொடுப்பாங்க அவங்க. அப்போ பஞ்சநாமால இருக்கிறது வந்து 161 ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அவங்க கிட்டே இந்த பஞ்ச் விட்னஸே 161 ஸ்டேட்மெண்ட், 164 ஸ்டேட்மெண்ட் கூட ரெக்கார்ட் பண்ணுவாங்க. 164 ஸ்டேட்மெண்ட்னா ரெக்கார்டட் பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இந்த சமயத்துல என்னை வந்து போலீஸ் எனக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க, இந்த இடத்துல நான் போனேன், இந்த இடத்துல நான் இருந்தேன், இதை ரிகவரி பண்ணாங்க, அதை ரிகவரி பண்ணும்போது இந்த பொருளுங்கள் எல்லாம் கிடைச்சது, நான் அதை கண்கூடாக பார்த்தேன், அந்த இடத்துல மகசர் அங்கிருந்து லேப்டாப்ல டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தாங்க, பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது போட்டோவை கூட எடுத்தாங்க, அந்த போட்டோ இதுதான், நான் இது சைன் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப நீங்க 161 ஸ்டேட்மெண்ட் பஞ்சநாமா அண்ட் 164 ஸ்டேட்மெண்ட் 3 விஷயமா வரும் ஒரே விட்னஸ்க்கு.
அப்போ அதையும் கூட நம்ம தெரிந்து கொள்வது, அது மேல ரீசர்ச் பண்றது, இதெல்லாம் கூட நடக்கும். அப்போ அரெஸ்ட் பண்றதுக்கு இவன் வாக்குமூலம் கொடுத்தான், அப்ப விட்னஸ் இருந்தாங்களா இல்லையா, இந்த விட்னஸ் யாரு, இவன் போலீஸ் இதே மாதிரி எத்தனை கேஸ்ல வந்து அவர் சாட்சி சொல்லியிருக்காரு, அவர் நீங்க கிராஸ் பண்ணும்போது இது ஒன்று தானே சிக்னேச்சரு. உன்னை வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க, ஸ்டேஷன்ல நீ எத்தனை சைன் போட்ட அப்படின்னும் போது ஒரு 5-6 சைன் போட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா, அப்ப அந்த பஞ்சநாமால கூட இது கூட நீ ஸ்டேஷன்ல தானே போட்டேன்னா ஆமான்னு சொல்லுவாரு. அப்போ அது வந்து புனையப்பட்ட பஞ்சநாமா, ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட் அது. அந்த மாதிரி சில விட்னஸ்ங்க கரெக்டா சொல்லுவாங்க, இல்ல இல்ல சம்பவ இடத்துல இத்தனை மணிக்கு இப்படிதான் நடந்தது, என் முன்னாடி தான் வந்து இவர் காட்டினாரு, இதை வந்து ரிகவரி பண்ணாங்க, நான் அங்க இருந்தேன், போலீஸ் வந்து விசாரிச்சு இதெல்லாம் எழுதினாங்க, எழுதின பிறகு என்னிடம் கையொப்பம் பெற்றார்கள், இதுதான் கையொப்பம், நான் சம்பவ இடத்துல தான் போட்டேன், இல்லை ரிகவரி பிளேஸ்ல தான் போட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த ஒரு பஞ்சநாமால எத்தனை சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு, அதுல உண்மையான நிலைமை என்ன, பொய்யானது என்ன, இதெல்லாம் கூட ஆய்வு பண்ண வேண்டியது டிஃபென்ஸ் லாயருடைய கடமை. அதை ஆய்வு பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மெக்கானிக்கலா பிளைண்டா கிராஸ் எக்ஸாமினேஷன் செய்ய போனாக்கா அந்த கேஸ்ல வந்து உண்மையை கொண்டு வர முடியாது. அப்போ லீகல் டாக்குமெண்ட்ஸ், லீகலி டாக்குமெண்ட்ஸ், அது வந்து இட் இஸ் நாட் அ லீகல் டாக்குமெண்ட், இட் இஸ் அ ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட் அப்படின்றதான் வந்து டிஃபென்ஸினுடைய ஸ்டெப்ஸா இருக்கும். ஸோ எவ்ரி ஃபேக்ட் ஷுட் பி மேட் அஸ் அ ஃபிக்ஷன், எவ்ரி ஃபிக்ஷன் ஷுட் பி மேட் அஸ் அ ஃபேக்ட். ஃபேக்ட் அண்ட் உண்மையாக நடந்தது என்ன, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா every step of the investigation is based on பஞ்சநாமா. ஸோ பஞ்சநாமா பண்ணலன்னா அது வந்து இட் இஸ் a biggest flaw. இந்த தப்பை வந்து நிறைய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் பல விஷயத்துல பண்றாங்க, அவங்களுக்கு தெரியாம கூட பண்ணலாம். சப்போஸ் வெப்பன் ரிகவரி பண்றாங்க, அப்போ பஞ்சநாமா பண்ணணும். ரிகவரி பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அப்போ பல கொஸ்டின்ஸ் உண்டு. அது வந்து டிஎன்ஏ மெட்டீரியல் எடுத்தீங்களா, அதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தீங்களா, இதெல்லாம் கூட. இப்போ ரத்தம் தோய்ந்த ஷர்ட், இப்ப டிஎன்ஏ வந்த பிறகு அது வந்து இறந்த நபரின் ரத்தம் தான் அப்படியே டிஎன்ஏல கண்டுபிடிக்கலாம். அப்போ எனி பாடி ஃப்ளூயிட் இஸ் அ டிஎன்ஏ மெட்டீரியல். அப்போ இந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்கிட்ட இருந்து ஒரு கத்தியோ இல்ல ரத்தம் தோய்ந்த ஒரு ஷர்ட்டை ரிகவரி பண்ணி அதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் அப்புறம் வந்து இறந்து போனவருடைய டிஎன்ஏவும் ஒத்து போச்சுன்னா தட் இஸ் எ கிரேட்டஸ்ட் கனெக்டிங் மெட்டீரியல். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வேற, ஃபிங்கர் பிரிண்ட் கை தடயங்கள் அந்த மாதிரி கிடைச்சி அது மேட்ச் ஆச்சுன்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். அவர் ரத்தம் எடுக்கிறாங்க, இல்லை ஸ்வெட் இருக்கு, பிளட் இருக்கு. சப்போஸ் இது 376 கேஸ், ரேப் கேஸ் அப்படி இருந்தா, அப்போ அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் அவருடைய ஆடைகள், அதே மாதிரி பாதிக்கப்பட்டவருடைய உள்ளாடைகள், மேலாடைகள், அதுல வந்து இவனுடைய தலை முடி விழுந்திருக்கா, இல்ல நெயில்ஸ், இதெல்லாம் கூட ரிகவரி பண்ணும்போது பஞ்சநாமா தான். சப்போஸ் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் சம்பவத்திற்கு முன் சம்பவத்திற்கு பின் ஒரு வீட்லயோ இல்ல ஒரு லாட்ஜிலயோ தங்கி இருந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரஷ், டூத் பிரஷ், அங்க இந்த தலை முடி விழுந்திருந்தா இவருடைய ரத்தத்தை எடுத்து ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அது ஒரு கனெக்டிங் மெட்டீரியல். அப்போ ஒவ்வொரு ரிகவரியும் பஞ்சநாமா தான். அப்போ ஒவ்வொரு தடயங்களையும் சம்பவத்துக்கூட கனெக்டிங் பண்றது. இறந்து போனவருடைய உடலில் இருந்த அந்த ரத்தம் இந்த ஷர்ட்ல, இப்போ அண்டர் கார்மெண்ட் ஆஃப் எ விக்டிம் ஆஃப் ரேப், அதை ரிகவரி பண்ணும்போது தெர் ஆர் பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் டிஎன்ஏ. அப்போ ஆணுடைய டிஎன்ஏவும் இருக்கும், அந்த பெண் அதை அணிஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஸ்வெட்டு இல்ல பாடியிலிருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான ஃப்ளூயிட் அதெல்லாம் கூட டிஎன்ஏ இருக்கும். அப்போ இவனுடைய செமனோ இவனுடைய ரத்தமோ அதுல இருந்தா தேர் மஸ்ட் பி அ மல்டிபிள் டிஎன்ஏ. அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிகவரி பண்ணது எப்போ, ரிகவரி பண்ண பிறகு சீல் பண்ணது எப்போ, சீல் பண்ணி அதை வந்து எஃப்எஸ்எல்க்கு அனுப்புறது எப்போ, எஃப்எஸ்எல்க்கு போற வரைக்கும் இந்த ரிகவரி ஆர்டிக்கலை எங்க வச்சிருந்தாங்க,
எவ்வளவு டிலே இருக்கு, அது டைரக்டா கொண்டு போனாங்களா இல்ல ஸ்டேஷன்ல கொண்டு வந்தாங்களா, ஸ்டேஷன்ல எந்த இடத்துல வச்சாங்க, எந்த இடத்துல சீல் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு தடயமும் ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வும் ஒவ்வொரு தடயமும் ஒவ்வொரு புலனாய்வும். அப்ப எல்லாமே வந்து ஒரு சம்பவம் நடக்குது, அந்த இடத்துல ஒருவர் கொல்லப்பட்டார், இல்ல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால், இல்ல ஒரு இடத்துல வந்து கொள்ளை நடந்தது, இல்ல பாம் பிளாஸ்ட் நடந்தது. அப்போ ஒவ்வொரு இன்ச், எவரி இன்ச் ஆஃப் கிராஸ் இது இன்வெஸ்டிகேஷன் என்னன்னா அந்த சம்பவத்துக்கும் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கும் தடயத்துக்கும் வந்து ஒரு லிங்க், கனெக்டிங் மெட்டீரியல். அப்போ ஒரு கேஸ்ன்னு வந்தா இதுக்கும் இவருக்கும் என்ன கனெக்டிங் மெட்டீரியல்? இப்போ 10 பேர் அரெஸ்ட் பண்றாங்க, அவருடைய ரோல் என்ன, சம்பவ இடத்துல அவர் இருந்தாரா இல்லையா, சம்பவத்துக்கு உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்கள், அது பாமா இருக்கலாம், கத்தியா இருக்கலாம், சூரியா இருக்கலாம், துப்பாக்கியா இருக்கலாம், தோட்டாவா இருக்கலாம், அதுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இந்த கனெக்டிங் மெட்டீரியல், அந்த அந்த தடயம் தான் கனெக்டிங் மெட்டீரியல். அந்த தடயமோ சம்பவமோ ஒத்து போச்சுன்னா மேட்சிங் ஆகி போச்சு. சப்போஸ் ஒரு ஆணுடைய உள்ளாடை இல்ல ஆணுடைய ரத்தத்தை எடுத்து இந்த பெண் உள்ளாடையில் இருக்கக்கூடிய பல கரைகள், பாடி ஃப்ளூயிட் ஸ்டெயின்ஸ், அதை எடுத்து அது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா then that is a connecting material. But all these recovery, blood எடுக்கிறது பஞ்சனாமா பண்ணோம், அதுக்கு வந்து ஃபார்வர்டிங் நோட்டு, அது மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி எடுக்கணும், அதுக்கு எந்த வேக்யூடைனருடைய கோட் நம்பர் என்ன, அதனுடைய எக்ஸ்பைரி டேட் என்ன, ஒவ்வொன்றுமே பஞ்சனாமா தான். பஞ்சனாமால இதெல்லாம் வரணும். அப்போ எதுவுமே மிஸ் ஆகாத கனெக்ட் பண்றது இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருடைய வேலை. அப்ப டிஃபென்ஸ் லாயருடைய வேலை ஒவ்வொரு தடயத்தையும் வந்து உடைக்கணும். பாரு, இந்த காரணத்தினால இது வந்து கனெக்டிங் ஆகுறது இல்ல, இது இந்த மாதிரியான ஆன்சர் கொடுக்குறாரு, இது பண்ணிருக்கணும் பண்ணல, அங்க இருக்கிற பஞ்ச் விட்னஸ் இல்ல, டிலே ஆயிருக்கு, இந்த பஞ்ச் விட்னஸ் வந்து இஸ் போலீஸ் டாக் விட்னஸ் அப்படின்னு. அப்போ எனி கிரிமினல் கேஸ், எனி எஃப்ஐஆர், எனி சார்ஜ் ஷீட் இஸ் கனெக்டட் வித் பஞ்சனாமாஸ். வெறும் எஃப்ஐஆர் 154ல ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அது சார்ஜ் ஷீட் போடுறாங்களே 173, அப்போ 173 சப்செக்ஷன் 5, அப்போ 207 சப்செக்ஷன் 5. அப்போ அந்த சம்பவத்தை எடுத்து எத்தனை டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணாங்க? ஒவ்வொரு கேஸ்ல 400 டாக்குமெண்ட் இருக்கும், 500 இருக்கலாம், 100 இருக்கலாம், 10 இருக்கலாம். அப்ப ஈச் டாக்குமெண்ட் ஷுட் பி கனெக்டட் பை எ பஞ்சனாமா, ஈச் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட். அப்ப எதெல்லாம் கலெக்ட் பண்றாங்களோ அதுக்கும் பஞ்சனாமா. அப்ப டாக்குமெண்ட்டுக்கும் பஞ்சனாமா, மெட்டீரியல் ஆப்ஜெக்டுக்கும் பஞ்சனாமா, ஸ்பாட்டுக்கும் பஞ்சனாமா, என்டையர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் பஞ்சனாமா தான். ஆகவே இந்த பஞ்சனாமாவை ஒட்டி அது எத்தனை சைட்டேஷன்ஸ் இருக்கு. அப்ப நீங்க படிக்க வேண்டிய செக்ஷன்ஸ் என்னன்னா 165 படிங்க. 165ல வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் அது இவருடைய ஜூரிஸ்டிக்ஷனை விட்டு இருந்தா அவர் அங்க என்ன பண்ணோம். அப்போ 165 சப்செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் படிக்க வேண்டியது அவசியம். 100 சப்செக்ஷன் 1, 2, 3, 4, 5, then 174 இன்குவெஸ்ட் பஞ்சனாமா. இதை எல்லாமே வந்து படிக்க வேண்டியது அவசியம். அதற்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் நீங்க தேடணும். பஞ்சனாமால என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, வென்யூ ஆஃப் அக்கரன்ஸ், ரிகவரி பஞ்சனாமா. அப்போ இந்த கேஸ வந்து ப்ரூவ் பண்றதற்கான கனெக்டிங் மெட்டீரியலே பஞ்சனாமா தான். அப்போ பஞ்சனாமாவை ஒட்டி புரிந்து கொள்வது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுகள் எல்லாம் சேகரிப்பது, அதற்கான எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இதை ஒட்டி தெரிஞ்சு இதுல வந்து இஃப் யூ பிகம் ஏ மாஸ்டர் ஆஃப் இட், இது எல்லாமே வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது படிக்கும்போது எல்லாம் லோட் ஆயிடணும் தலையில. நம்ம when you prepare for the cross examination, எத்தனை பஞ்சனாமா இருக்கு, அதுல வந்து எந்த டேட்ல வாங்கிக்கிறான் போலீஸ்காரன், என்னென்ன தப்பு பண்ணிக்கிறான், பஞ்சனாமா டேட்டே வந்து ஆன்டி டேட் ஆகிருக்கும், ப்ரீ டேட் ஆயிருக்கும். இது பூராவும் பஞ்சனாமாவை படிக்காம ஒரு லாயர் ஒரு கேஸ் நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினா அந்த அவருடைய கிளைண்ட்டுக்கு அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம்.
அது வந்து இட்ஸ் மோஸ்ட் unethics without going through with the panchanama question of cross examination சரியல்ல. வித்தவுட் பஞ்சனாமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் சரியல்ல. வித்தவுட் பஞ்சனாமா ஒட்டி தெரியலன்னா அந்த ப்ராசிக்யூட்டரும் சரியில்லை. அதனால இதை ஒட்டி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து பஞ்சனாமா படிக்கும்போது அதை படிச்சு சொல்லலாம்னு கூட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதனால பஞ்சனாமால எத்தனை ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே படிச்சு கேஸை வந்து டீட்டெயிலா படிச்சு ஒவ்வொரு பஞ்சனாமா நடந்த விட்னஸையும் பிசிக்கலா விசிட் பண்ணி முடியுமா இருந்தா போட்டோ எடுத்து அந்த விட்னஸை ஒட்டி ஆய்வு செய்து அப்புறம் வந்து கேஸ் நடத்தினா நீங்க உங்களுடைய கிளைண்ட்டுக்கு அந்த கேஸுக்கு உங்களுடைய தொழில் தர்மத்துக்கு அது உகந்ததாக இருக்குன்னு சொல்லி நான் இங்கே நிறுத்துறேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின் கேளுங்க. தேங்க்யூ சார், ரொம்ப சிறப்பாக இருந்தது வகுப்பு. சார்கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் 1 by 1 கால் பண்றேன். யாராவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. காளிதாஸ் சார் பேசுங்க சார். சார் வணக்கம் சார். கிளாஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்ங்க சார். கொஸ்டின் கேளுங்க சார். ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களா அப்சர்வேஷன் மகசர்லாம் தயாரிக்கிறாங்களா சார்? பார்வை மகசர் அப்சர்வேஷன் இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்க அதாங்க சார். அதான் அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ 304A கேஸில் யார் ஐ விட்னஸோ அவனை வச்சு அந்த ஸ்பாட் மகசரை தயார் பண்ண மாட்டாங்க. யாராவது 2 சாட்சியை கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்க முன்னணியில் இந்த படம் வரைஞ்சி இங்கே வந்து அப்படின்னு சொல்லி ஒரு வரைகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவன் ஒரு ஐ விட்னஸ் வந்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகின்னு சொல்லி படம் வரைஞ்சா பரவாயில்ல, ஒரு 2 சாட்சியை போட்டு இந்த இடத்துல அவங்களும் ஒரு இது குறிப்பிடுறாங்க. எதன் அடிப்படையில் கேட்டால் விட்னஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில்ங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அப்சர்வேஷன் எந்த அளவுக்கு சார் செல்லும்? அதான் சொன்னேன் நான். இப்போ நீங்க 100 சப்செக்ஷன் 4 சப்செக்ஷன் 5 படிங்க, 165 சிஆர்பிசி படிங்க. அப்போ அந்த இடத்துல வந்து உண்மையில அப்படி இருந்ததா இதை நீங்க போய் ஸ்பாட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்போ அதனுடைய ஷெட்யூல் அப்படிதான் இருக்கா இல்லையான்னு பாருங்க. அந்த விட்னஸ் வந்து அந்த இடத்துக்கு எதுக்காக போனாரு, அவர் அங்கேயே இருக்கக்கூடியவரா இல்லை அந்த பக்கத்துல கடைகள் இருக்கலாம், வீடு இருக்கலாம். அந்த விட்னஸை பண்ணாம எங்கேயோ இருந்த விட்னஸ் எங்கிருந்து கொண்டு வராங்க. ஸோ ஒன்று வந்து போலீஸு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு பார்வை மாசரை அப்சர்வேஷன் மாசரை தயார் பண்றான். நீங்க அது உண்மையா பொய்யான்றதை நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். அந்த விட்னஸ் கண்டெஸ்ட் பண்ணி நான் இருந்தேன், இது என்னுடைய சிக்னேச்சர்னா அப்போ அதுக்கு ஒரு பஞ்சனாமா இருக்கு, அதுக்கு வந்து 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையா இருந்தா பொய்யா இருந்தா வந்து அவர் வாயிலே நீங்க கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கொண்டு வரணும். இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் இருக்கு, இந்த மாதிரி யாரையோ வச்சு பண்ணாங்க, இதெல்லாம் நீங்க கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கணும். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அது உடந்தையா இருக்கா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விரோதமா இருக்கா, வாட் ஆர் ஆல் த ஃபிளாஸ், ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது, அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லுது, செக்ஷன் என்ன சொல்லுது, அந்த குற்றம் நடந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா இருந்ததா இல்லையா, அப்போ வந்து அந்த இடத்த காட்டினது யாரு, அவர் எப்படி பார்த்தாரு, இஸ் நாட் அண்ட் அவர் வந்து சம்பவ இடத்தை காட்டினா he must be an eyewitness. ஐவிட்னஸ் இல்லாத ஆள் இந்த இடத்துல தான் சம்பவம் நடந்துச்சு எப்படி சொல்ல முடியும்? இது எல்லாமே ஃபிளாஸ். நார்மலி போலீஸ் லீவ் சோ மெனி கேப்ஸ். ஸோ இந்த கேப்பை கண்டுபிடிக்கிறது தான் டிஃபென்ஸ் லாயருடைய வேலை. கேப்பை அடைக்கிறது வந்து ப்ராசிக்யூட்டருடைய வேலை. கேப்பே இல்லாம இன்வெஸ்டிகேஷன் பண்றது அது புலனாய்வு அதிகாரியுடைய வேலை. அப்போ புலனாய்வு, ப்ராசிக்யூஷன், அப்புறம் டிஃபென்ஸ், இதை வச்சுதான் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அப்போ அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க அந்த வேலையை சரியா செய்யணும். செய்யலன்னா தென் போலீஸ் ஃபெயில்ட் இன் இட்ஸ் ஆக்ட். Then he has not done justice to the job which is entrusted to him. The prosecutor also gets his salary from the state. If he fails to do it, it is also unethics. He failed in his duties while discharging as a public prosecutor. Then the same way the defense lawyer, if he fails to investigate, if he fails to do research based on law, precedent, and the factual aspects, then he also fails in discharging his duties. Therefore, each one should do their duties perfectly. Ultimately, the victim or the accused should get justice.
the defense lawyer should try to get justice to his client, and the investigating agency, அதான் நான் சொல்றேன், இப்போ எஃப்எஸ்எலுக்கு நான் சொன்னேன், ஒரு உயிர் நியாயம் கேட்டு உங்ககிட்ட வருது, நீ ஃபேரா நடக்கணும். இட்ஸ் a life. One life is lost. That life wanted justice from the FSL officers. தடவியல் டிஎன்ஏ இருக்கட்டும், இல்ல வேற தடவியல், பேலிஸ்டிக், எதுனா இருந்தாலும் தி எக்ஸ்பர்ட் should do justice to the grieving soul. அதே மாதிரி குற்றம் சுமத்தப்பட்டவர் லைஃப் சென்டென்ஸ், டெத் சென்டென்ஸ், the defense lawyer should feel it is not a case, it is not fees, it's not money, it is a justice to your client. The defense lawyer should be cautious, he should be sincere, not based on money. Fees வாங்குறீங்க, அது கம்மி வாங்குறாங்க, ஜாஸ்தி வாங்க, that is immaterial. When the defense lawyer takes up the case, he should make complete research of the case, including the visit of place of occurrence, taking photography. இதன் பஞ்சனாவை ஒட்டி நீங்க தெரிஞ்சுக்கிறது பஞ்சனாமா, இதுதான் கேஸே. நீங்க அதை ஒட்டி படிச்சு அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ், ரிகவரி என்ன, லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், விட்னஸ் யாரு. Then equally the defense lawyer is also a research personality. He should discharge his duties within the purview of law and with full ethics, with full involvement in the case, because the victim or the accused, the both crave live. Innocent should not be convicted, and the perpetrator of the crime should not go unpunished. அந்த வேலையை ப்ராசிக்யூட்டர் பண்ணோம், இந்த வேலையை டிஃபென்ஸ் லாயர் பண்ணோம். இட் இஸ் ethics, it is an involvement. So ultimately in any criminal case, ultimately justice, நியாயத்திற்காக தான் எல்லாமே, நீதிமன்றம், போலீஸ், ப்ராசிக்யூஷன், டிஃபென்ஸ், நியாயம், the truth should come out. அந்த ட்ரூத்தை வெளியே கொண்டு வரணும், உண்மையை கொண்டு வரணும், பொய்யா இருந்தா பொய்யை கொண்டு வரணும். It is a skill, it's a skill. Skill is the ethic. அப்ப அந்த ஸ்கில்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் பஞ்சனாமா இஸ் ஒன் ஸ்கில். ஸ்ரீனிவாசன் சார் ஸ்ரீனிவாசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க சார். இன்னொரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க சார். 1 in ஸ்ரீனிவாசன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களோட லெக்சர் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஒரு மர்டர் கேஸ்ல வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து டிடி கிட்ட போயிட்டு தாசில்தார் கிட்ட சரண்டர் ஆன பிறகு அவர் எடுத்துன்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்றாருங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, தாசில்தாருக்கு ஒரு ரெக்வெஸ்டேஷன் கொடுக்குறாரு, இவர்கிட்ட நான் வந்து கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ண போறேன், எனக்கு 2 அபிஷியல்ஸ் அனுப்புங்க அப்படிங்கிறாரு. பட் அது எதுவுமே வந்து ரிட்டனா கிடையாது, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறாங்க. வித்தவுட் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற இல்லாத ஒரு விஏஓவும் ஒரு ஆரையும் போயிட்டு அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு அதில் அட்டஸ்டாரா பண்றாங்க அந்த அக்யூஸ்ட் கொடுக்குற கன்ஃபெஷன்ல. இது நமக்கு வேலிடா இருக்குமா சார்? அது இது வேலிட்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. பஞ்ச் விட்னஸ் ஹாஸ்டைல் ஆனாலும் போலீஸை வந்து எதுக்காக சந்தேகப்படணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் டிசிஷன். விஓக்கு லெட்டர் கொடுத்து கூட்டு போறது இட் இஸ் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல தீர்மானத்துக்கு வந்துட்டது. அப்போ நீங்க அதை ஒட்டி என்ன கிராஸ் பண்றீங்கன்றதுனால அந்த இடத்துலயே விட்னஸ் இருக்கும்போது why the inspector go in search of a official witness? எதுக்காக பண்ணாரு அவரு? அது உண்மையிலேயே போனாரா? அது பிளான்டடா? நீங்க ஓகே, பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். Getting a witness from government official, whether VOO or transportation department, revenue department, sometimes they bring from income tax department. இது எல்லாமே admissible in evidence தான். இல்ல அந்த சொல்ல முடியாது. அப்ப அந்த VOல எத்தனை மணிக்கு போனாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, you have to probe. அந்த விஓ அவரோட ஜூரிஸ்டிக்ஷன்ல அந்த ஸ்டேஷனே கிடையாது. அவர் அவுட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். இப்ப மெட்ராஸ்ல ஒரு சம்பவம் நடக்குது,
இஓ சென்னையில இருந்து கூட்டு பூனால போய் ரிகவரி பண்றாங்க. அப்போ அது இட் இஸ் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ். தட் இஸ் ஹவு தி லா president is set by the Supreme Court. That is admissible in law. ஒரு கேஸ்ல வந்து வாலண்டரி ஸ்டேட்மெண்டே கிடையாது, ஸ்டேட்மெண்டே இல்லாம ரிகவரி பண்றாங்க. தட் இஸ் ஆல்சோ அட்மிசபிள் இன் எவிடன்ஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால வந்து நீ இது ஓல்டு லா, ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட். அங்க இருக்கிறவங்கள தான் கொண்டு போகணும், விஓவை கொண்டு போக கூடாது. வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், சுப்ரீம் கோர்ட் ரூல்ட் இட் இஸ் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ். சார் இன்னொரு சந்தேகம் சார், இதுல என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அந்த அக்யூஸ்ட் சரண்டர் ஆகிறதுக்கு பக்கத்துல அந்த டிடி தாசில்தார் கிட்ட போறாரு. நான் எந்த இடத்துல சம்பவம் பண்ண அந்த கமிஷன் அஃபென்ஸை பத்தி எதையுமே அவர் சொல்லவே இல்லை. என்னையே நான் சொன்னேன், ப்ராசிக்யூட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். பண்ணானா இல்லையா அப்படின்றத டிஃபென்ஸ் லாயர் கண்டுபிடிக்கணும். உங்களுடைய கிளாஸ் எக்ஸாமினேஷன் அந்த பிளாஸ் வச்சுதானே நீங்க பில்ட் பண்றீங்க. என்னென்ன தப்பு பண்ணிக்கிறானா அந்த இடத்துல இருந்து தானே எடுத்துன்னு போனோம் நீங்க. ஆமா சார். சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் சார். சார் ஒரு சம்பவம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 2008 சார். 2022 தான் ஃபர்ஸ்ட் டைம் விட்னஸ் ஏறுறாங்க. இன் பிட்வீன் கேப்ல வந்து 16ல என்ன இருக்கோ அது அப்படியே வந்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த இந்த கிளி சொல்ற மாதிரியே சொல்றாங்க சார். இப்ப ஒரு சம்பவத்தை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், அவர் சம்பவத்துல 20 வருஷம் ஆனாலும் கவனம் இருக்கு. வாட் இஸ் ராங் இன் தட்? நீங்க வந்து இதை மனப்பாடம் பண்ணீங்கன்னு அவங்க வாயில கொண்டு வரணும். நீங்க அதுக்குதான் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் 2008 நடக்குது. 2022ல அவங்க அந்த இடத்துல என்ன பார்த்தாங்களோ அது மனசுல இருக்கு. சார்ஜ் ஷீட்டை படிச்சிருப்பாங்க. அதுல வந்து பிரைவேட் லாயர்ஸ் அவங்க ஆபீஸ்ல கூட்டு போய் சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ ஒவ்வொரு கேஸ்லயுமே ப்ராசிக்யூஷன் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அதுல இன்ட்ரெஸ்டா இருந்தா போலீஸ் அவங்கள கூட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. போலீஸ் ட்ரைனிங் கொடுத்த பிறகு அந்த ப்ராசிக்யூட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாருன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னே அவர் ஆபீஸ்ல வச்சு அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ப்ராசிக்யூட்டர் இந்தந்த கொஸ்டின் வந்தா நீ இப்படிதான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. தீஸ் ஆர் ஆல் லீகல். யூ கான்ட் டேக் ஷெல்டர் இன் திஸ். தீஸ் ஆர் ஆல் லீகல். அப்போ அவர் வந்து மனப்பாடம் பண்ணி சொன்னாரா உண்மையிலேயே பார்த்தாரான்றது நீங்க கிராஸ் பண்ணல. கிராஸ் எக்ஸாமினேஷனை நீ பார்க்கவே இல்லை. ஒரு இடத்துல பார்க்கல. ஒன்னு உண்மை ஒன்னு பொய். அவர் வாயில பொய் இருந்தா பொய்ய வரவை, உண்மை இருந்தா உண்மைய வரவை. தட் இஸ் தி ஸ்கில் ஆஃப் எ டிஃபென்ஸ் லாயர். ஸோ நீ ஒன் மேன் ஆர்மி. அவங்களுக்கு வந்து ஒரு டெட் பாடி இருக்கு, சாட்சி இருக்கிறாங்க, எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. பட் தி டிஃபென்ஸ் லாயர் இஸ் a single man army. உங்க டீம் அதை ஒர்க் பண்ணும். யூ ஷுட் வொர்க். சார் அந்த கேஸ்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இறந்து போனதை டிஎன்ஏ வச்சு செக் பண்ணும்போது இறந்து போன நபரே வந்து டிஎன்ஏ நாட் மேட்ச்டு சார். அது என்ன? then you take advantage of it. அப்போ உங்க கேஸ் ஈஸியாச்சு இல்ல. டிஎன்ஏ மேட்ச் ஆகலன்னா தட் சர்க்கம்ஸ்டன்ஸ், தட் கனெக்ஷன் இஸ் கான். ரிமைனிங் என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி சூப்பர் இம்போசிஷன் போறாங்க சார். சூப்பர் இம்போசிஷன் ஃபெயிலியர் சார். ஓகே, யூ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். தட் சர்க்கம்ஸ்டன்ஸ் இஸ் கான். then what remains? ஐ விட்னஸ் இருந்தா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அதுல டிலே என்ன இருக்கு? based upon the circumstantial evidence தான் சார். ஓகே, each circumstance நீங்க as a defense lawyer எத்தனை சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நீங்க கணக்கு போட்டு நோட்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கம்ஸ்டன்ஸ் நம்பர் 1 ப்ராசிக்யூஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்களா இல்லையா. சர்க்கம்ஸ்டன்ஸ் நம்பர் 2, 3, 4, 5, 6 இதற்கான பஞ்சநாமா, இதற்கான சாட்சிகள். அப்போ how many circumstances, how many stones are laid by the investigating agency, how to turn each and every stone. ஆட்டோமேட்டிக்கா எத்தனை ஸ்டோன் விழுந்து போச்சுன்றது இப்ப நீங்க சொன்ன பிரகாரம் டிஎன்ஏ ஃபெயில்டு, சூப்பர் இம்போசிஷன் ஃபெயில்டு. ஓகே, தட் சர்க்கம்ஸ்டன்ஸ் இஸ் கான். Then connecting the accused, your client, to the incident, what are all the other circumstances? அதுக்கான சாட்சிகள் என்ன, ஆவணங்கள் என்ன, மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் என்ன. அப்போ how to overcome thatன்றதை நீங்க பிளான் பண்ணணும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். நல்ல சார். சூர்யா பாண்டியன் சார் பேசுங்க சார். சார் இன்னொருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க சார். ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேச மாட்டீங்க கால் பண்ணா. Sir, only new, it's me. Sir, good evening, sir.
குட் ஈவினிங். சார் கேக்குதா சார்? கேக்குது. ஷூர் கேக்குது. சார், கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ஃபார்ம் நம்பர் 83 ஆர் 84 ஐ திங்க், அது வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டிஸ்கிரிப்ஷன் போடுறாங்களா, அதோட நேமும் வந்து பஞ்சநாமான்னு இருக்கு. ஸோ இந்த பஞ்சநாமாக்கும் அதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? பட் நீங்க சொல்ற இந்த பஞ்சநாமா நீங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஃபார்ம்ஸ் ஏதாச்சும் எல்லாமே பஞ்சநாமா தான். ரிகவரின்னு வரும்போது ப்ராப்பர்ட்டி ஃபாரம்னு வருது. ப்ராப்பர்ட்டி ஃபாரம்ல வந்து அந்த ஐட்டம் ரிகவரி, டேட் ஆஃப் ரிகவரி, பிளேஸ் ஆஃப் ரிகவரி இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஃபாரம்னு அந்த ப்ராப்பர்ட்டி ஃபாரம்க்கு வந்து ஒரு மர்சர் இருக்கும். அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ரிகவரி பண்ற மர்சர். அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கிற விட்னஸ் 161 ஸ்டேட்மெண்ட் வரும். நான் சொல்றது எல்லாமே பஞ்சநாமா தான். ஸோ எனி ரிகவரின்னு வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டி ஃபாரம், அப்போ பிஎஃப் நம்பர்னு ஒரு நம்பர் வரும். அப்போ எத்தனை பிஎஃப் நம்பர் இருக்குது, எத்தனை மர்சர் இருக்குதுன்னு இங்க கணக்கு போட்டுக்கணும். ஒவ்வொரு பிஎஃப்க்கும் ஒவ்வொரு ரிகவரிக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபாரம் இருக்கும். ஒவ்வொரு ரிகவரிக்கும் வந்து ஒரு மர்சர் இருக்கும். அப்போ இந்த மர்சருக்கு 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், 164 இருக்கலாம், அந்த விட்னஸ் இருக்கலாம். அவர் வந்து விஓ ஆபீஸ்ல இருந்து வந்தவரா இருக்கலாம், அவர் அபிஷியல் விட்னஸா இருக்கலாம், அன்அபிஷியல் விட்னஸா இருக்கலாம், அவர் போலீஸ் ஸ்டாக் விட்னஸா இருக்கலாம், இல்ல அவர் வந்து ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய விட்னஸா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்க டிஃபென்ஸ் லாயர்ஸ் ஸ்டடி பண்ணி அதற்கான அந்த டிஸ்கனெக்டிங் வேலையை வந்து டிஃபென்ஸ் லாயர் செய்யணும். கனெக்டிங் பண்ற வேலையை வந்து ப்ராசிக்யூட்டர் பண்ணணும். கனெக்டிங், டிஸ்கனெக்டிங். இஃப் த ப்ராசிக்யூட்டர் இஸ் குட், he will connect. If the defense lawyer is good, he has to disconnect. Disconnect பண்ணலன்னா you are not a skillful lawyer at all. Yes. Okay sir, thank you sir, thank you. பிரியதர்ஷன் சார் பேசுறேன். ஐயா வணக்கம். ஐயா, நீங்க வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனான உங்க குரலே வந்து அவ்வளவு தூரம் நல்லா இருக்குங்க. நல்ல உங்களோட 2 கிளாஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, ஒரு பெயில் ஒன்று பேசணுங்க. 71 CL ஆக்ட், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1932. இது வந்து ப்ரீவியஸ் கேஸ் இருக்கு 294B 506 part 2 அண்ட் ரெட் வித் 71 CL ஆக்ட். இவருக்கு வந்து ப்ரீவியஸ் கேஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பெயில் கிட்ட டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து இன்சார்ஜா வேற, அப்போ டிரான்ஸ்ஃபர், இந்த டைம்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்த டைம். அதனால ஜட்ஜஸ் வந்து இன்சார்ஜில் இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெர்மனன்ட் ஜட்ஜி வந்தாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ப்ரீவியஸ் கேஸ் இருக்கு, அதனால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அதுல பாத்தீங்கன்னா நான் வந்து 2 சைட்டேஷன் கொடுத்துருந்தேங்க. இது சத்யேந்தர் குமார் அன்டில் வெர்சஸ் சிபிஐ அண்ட் வந்து அர்னேஷ் குமார் ஜட்ஜ்மெண்ட் 2மே கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு இந்த 6 month இம்ப்ரிசன்மெண்ட் தான் 71 CL ஆக்ட். சார் ஒரு நிமிஷம் இன்டர்நெட் பண்ணது, சாரி சார். கிளாஸ் ஓரியன்டா கேள்வி கேளுங்க சார். சார் 1 hour எடுத்திருக்காரு. கிளாஸ் ஓரியன்டா கேள்வி கேளுங்க. உங்களுடைய கேள்வியில இருந்ததுன்னா அது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா கூட ஸ்டார்ட் ஆகும் கேட்டுக்கலாம். சரிங்க சார். நான் ஒன்றும் அந்த செஷன்ஸ் அளவுக்கு நானும் பிராக்டிஸ் பண்ணலைங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன் விடுங்க. பெயில், see the bail is hunch of the bench. In the Gudikantlu Srinivaslu case, Krishna year 1978. So the bail stage is the blurred area of criminal justice system. Blurred na mangalaga irukkakudiya area, which totally hints on the hunch of the bench, otherwise called as judicial discretion. Pinai என்பது வந்து discretion, மேண்டேட்ரி இல்ல. அவர் வந்து இப்போ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், அவர் ரிப்பீட்டடா செயின் ஸ்நாச்சிங்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே 4 கேஸ்ல செயின் ஸ்நாச்சிங், பொம்பளைங்க பெண்கள் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த செயினை பிடிக்கிட்டு ஓடுறது. ஸோ இஃப் ஹி இஸ் ரிப்பீட்டட்லி இன்வால்வ் இன் தோஸ் அஃபென்சஸ், எந்த நீதிபதியும் வந்து பெயில் பிணை கொடுக்க மாட்டாங்க. அவருடைய ஆன்டிசிடென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு பிணை பெயில் அப்படின்னு வரும்போது அவனுடைய ஆன்டிசிடென்ட், அதுல தானே நீங்க பெயில் பெட்டிஷன் போடும்போது இஸ் த ஃபர்ஸ்ட் அஃபெண்டர், அவர் மேல எந்த கேஸுமே இல்லை, அவர் இன்னோசென்ட் இப்படின்னு தானே போடுறீங்க. சப்போஸ் ஹி ஹஸ் இன்வால்வ்டு சிமிலர் சச் இன்சிடென்ட், அவரை பிணையில விட மாட்டாங்க. பிணையில விட்டா திருப்பி அதே தப்பு செய்யறாங்க. ஸோ யூ ஷுட் ப்ளீட் வித் த ஜட்ஜ். அது அந்த கேஸ் இருந்தது, அதுல வந்து அவருக்கு அக்யூட்டல் ஆச்சு, பொய் கேஸு, இவர் வந்து நல்லவர் வல்லவர்,
இவர் இவ்வளவு படிச்சுக்கிறாரு, இன்கம் டேக்ஸ் அசஸி, இவருடைய பேங்க் ஆன்டிசிடென்ட் தானே வெரி இம்பார்ட்டன்ட். ரூட்ஸ் இன் த சொசைட்டி, எஸ் குட் ரூட்ஸ் இன் த சொசைட்டி. அதை விட்டு நீ ரிப்பீட்டட் அபிச்சுவல் அஃபண்டருக்கு வந்து பெயில் யார் கொடுப்பாங்க? தென் யூ ஷுட் ஆர்கியூ தட் இஸ் நாட் அபிச்சுவல். நீயே ஜட்ஜ் ஆனாலும் நாளைக்கு நீங்களே ஜட்ஜ் ஆனாலும் அபிச்சுவல் அஃபண்டர் நோ பெயில்னு தான் சொல்லுவீங்க. How habitual offender is entitled for judicial discretion, the hunch of the bench. எஸ் சார். ஆக்சுவலா அவர் வந்து வேற ஒரு இதுல அஃபென்ஸ் ஆகி ஒரு லைட்டா பார்ஷியலி வந்து ஒரு பேரலைஸ் ஆயிட்டாரு, ஒரு கை கால் வராது. சரி, தென் இன்ஃபர்ம் 437ல ஓல்டு இன்ஃபர்ம் அந்த கிரவுண்ட்ல ட்ரை பண்ணுங்க. See, there are various grounds. You read lot of bail petition. அதுல எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுங்க. அர்னீஷ் குமார் ஜட்ஜ்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் எப்படி காமனா ஆகும்? So there are several judgments. Bail cannot be based on judgments. Bail is based on the facts. சில பேர் சில ஜட்ஜிங்க பெயில் விட்டுருவாங்க, சில ஜட்ஜிங்க விட மாட்டாங்க. இட் இஸ் ஆல்சோ அதுக்கு தான் ஹஞ்ச் ஆஃப் த பெஞ்ச். எஸ் தேங்க்யூ. தேங்க்யூ சார். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு, ஒரு தனித்துவமான ஒரு வகுப்பு, நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். தேங்க்யூ சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வகுப்படுத்தி கொடுத்ததுக்கு தொடர்ச்சியா நீங்க எங்களுக்கு வகுப்படுத்தி கொடுக்கணும் சார். ரொம்ப நன்றி சார்.